اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسول كريم. أما بعد، عن ابن عباس رضي الله تعالى عنه أن معاوية بن أبي سفيان أخبره قال: قصرت عن رسول الله صلى الله عليه وسلم بمسقط وهو على المروة أو رأيته يقصر عنه بمشقص وهو على المروة أو قال من صلى الله عليه وسلم صدق رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இப்ப ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்காக வேண்டி செல்றாங்க. அப்படி செல்லக்கூடியவங்க முடி எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஒண்ணு இருக்கு. உம்ராவுக்கு எடுப்பாங்க, ஹஜ்ஜுக்கு எடுப்பாங்க. இப்ப எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தின இந்த பாடத்துல உம்ராவுக்கு போகக்கூடியவங்க எங்க எடுக்கிறது, ஹஜ்ஜுக்காக வேண்டி போகக்கூடியவர்கள் எங்கு முடிகளை எடுப்பது என்பது பற்றி தான் விளக்கக்கூடிய பாடமாக இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறியதாவது, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை நான் கத்திரிக்கோலால் கத்திரித்து குறைத்தேன். அப்போது அவர்கள் மர்வாவின் மீது இருந்தார்கள். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடி கத்திரிக்கோளால் குறைக்கப்படுவதை நான் கண்டேன். அப்பொழுது அவர்கள் மர்வாவின் மீது இருந்தார்கள் என்று கூறினார்கள். இப்ப இது என்ன அப்படின்னா, உம்ராவிற்காக வேண்டி முதல்ல உம்ராவுக்கு போவாங்க, உடனே உம்ரா செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சஃபா மர்வாவிற்கு கடைசியாக தவாஃப் செய்து முடிச்சுட்டு சஃபா மர்வாவிற்கு மக்காம இப்ராஹிம் தொழுதுட்டு சஃபா மர்வாவிற்கு தொங்கோட்டம் ஓடுவாங்க. சஃபா மர்வாவிற்கு தொங்கோட்டம் ஓடி முடித்ததற்கு பின்னால் மர்வாவில் வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா, முடி இறக்குவாங்க. முடி இறக்குவாங்கன்னா இவங்க மொத்தத்துக்கு மொட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கொஞ்சமாக முடியை கத்தரித்துக் கொண்டால் போதும். இப்ப பெண்களுக்கு என்ன, பெண்களுக்குரிய சட்டம் என்ன அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய கூந்தலில் இருந்து இந்த ஒரு கையில ஒரு விரல் லைட்டா சுத்தி அதை வெட்டினா போதும், கொஞ்சம் இறக்குனா போதும். ஃபுல்லா வந்து கட் பண்ண அவசியம் இல்லை. அவர்கள் இந்த விரலில் சுற்றி கொண்டு அந்த பிசல்களை அகற்றுவது போன்று அவர்கள் அதை வெட்டிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஆண்கள் அதே போல சும்மா வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, முடிய இருக்குது அப்படின்னா லேசா கொஞ்சமா வெட்டி அடர்த்தியான முடியாக இருந்தா வெட்டி கொள்ளலாம். இல்ல அப்படின்னா லைட்டா அந்த ஓரத்தை மாத்திரம் கொஞ்சம் சரிஞ்சா போதும், எடுத்தால் போதும். இவர்களுக்கு அது போதுமான உண்டு எதற்கு, உம்ராவிற்கு. அதே சமயத்துல ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முடிவு எடுத்துக்கணும். ஹஜ்ஜை முடித்ததற்கு பின்னால் ஹஜ்ஜிற்காக வேண்டி இவங்க செய்யக்கூடிய சமயத்துல இவர்கள் எங்கு முடிவெடுக்க வேண்டும் என்றால், அப்ப மறுவாக வந்து முடிவெடுக்கூடாது. அப்ப மினாவில் தான் இவர்கள் முடியை இறக்க வேண்டும். மினாவில் அங்குதான் முடிய இறக்கணும். இங்க உம்ராவில் செய்யக்கூடியவர்கள், உம்ராவிற்கு முடிக்கக்கூடிய சமயர்கள் மறுவாவில் இவர்கள் முடிய இறக்கிக் கொள்வார்கள். இந்த இரண்டு இனங்களும் இரண்டு நபர்களுக்குரியது என்பதை சிலர்கள் வந்து போனவன்னே வந்து என்ன செய்ய முடியாது, கடைசி பிளேட்ல போகக்கூடியவங்களுக்கு உம்ரா வந்து ஒரு உம்ரா தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து அவங்க என்ன செஞ்சுவாங்க, ஹஜ்ஜுடைய கிரிகைகள் அவர்களுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கு பின்னாடி உம்ரா தொடர்ந்து செய்ய முடியாது. முடிச்சுட்டு ஹஜ்ஜு கிரிகைகள் எல்லாம் முடித்ததற்கு பின்னால் இவர்கள் மேற்கொண்டாங்க இருப்பாங்க. ஒரு வாரம் 10 நாள் இருப்பாங்க. அப்ப பழையபடி வந்து என்ன செய்வாங்க, இவங்க உம்ராவை தொடர்ச்சியாக செய்யறாங்க. உம்ரா வேணாலும் செஞ்சுருக்காங்க. எங்க போய் மஸ்ஜித் ஆயிஷாவில் போய் இவங்க என்ன செய்வாங்க,
இஹ்ராம் கட்டிட்டு வந்து உம்ராவை இவர்கள் செய்வார்கள். இப்ப இந்த சமயத்துல இவர்கள் ஒரு உம்ராக்கள் மட்டும் கிடைக்கும் பொழுது அதான் தமத்துவான ஹஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த ஒரு உம்ரா மட்டும் கிடைக்கும் பொழுது இவங்க என்ன செஞ்சாங்க, லேசா வெட்டிட்டு செஞ்சாங்க. ஹஜ்ஜை மொத்தத்துக்கு இவங்க எடுத்தார்கள், முடிய எடுத்தார்கள். ஹஜ்ஜை முடிக்கும் பொழுது மொத்தத்துக்கு இவங்க முடிய மொட்டை அடிச்சுட்டு அதுக்கு பின்னால் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேசா இருக்கக்கூடிய முடிகளை இவர்கள் என்ன செஞ்சா போதும், லேசா எடுத்தா போதும். மொத்தத்துக்கு போட்டு சேர்த்துக்கிட்டு வேண்டிய தேவையில்லை. லேசா ஒரு பக்கத்துல மட்டும் உம்ரா செய்யறாங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்தேன். கடைசியில விடைபெறக்கூடிய உம்ரா என்பது இருக்கும். ஹஜ் முடிச்சுட்டு விடைபெறக்கூடிய உம்ரா, இந்த உம்ராவுடைய சமயத்துல எடுத்து முடிச்சுட்டு மொத்தத்துக்கு அவங்க முடிய மொத்தத்துக்கு சரிஞ்சுட்டு இவங்க வரலாம் அப்படிங்கிறதான் இருக்குது. அல்லாஹ் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நண்பாக்கியத்தை உள்ளோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அல்வானாக. வாஹித் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்பிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.